19 ஆண்டுகளாக விவசாயிகள் நலனுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து திண்டிவனம் பகுதியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான கல்வி இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறி வருகின்றனர். ஆனால் விவசாயிகள் உடைய முதுகு தற்பொழுது கூனி குறுகிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனால் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்று ராமதாஸ் பேசியுள்ளார். விவசாயிகள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவர்கள் பயணம் தர வேண்டும் என்று 19 ஆண்டு காலமாக அவர்களுக்காக தனி பட்ஜெட் போட்டு வருகிறோம். தனி பட்ஜெட். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு. சுதந்திரம் வாங்கிய போது மகாத்மா காந்தி சொன்னார், இந்த சுதந்திர நாட்டில் ஒரு பெண் தனியாக நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகணும் நடு ராத்திரியிலே. அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார்.